நாங்கெல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன பார்த்த உடனே நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறது அமெரிக்கன் ஷூட்டிங்ல தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்க எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்திருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல, அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்பதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க எவர்கிரீன், கார்ஜியஸ், வெரி வெரி வெர்சடைல். இவங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டே போலாம், நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு இவங்களை டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு வருஷங்கள் நம்ம அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சிருக்கோம். Of course, the verdict ஓட எலைசாவை தான் இப்போ நம்ம மேடைக்கு கூப்பிட போறோம். Can we please put our hands together for the evergreen Suhasini ma'am? எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கு விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும், யூகி சேத்து அண்ட் சித்ரா லக்ஷ்மண் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்பந்தமே இல்லாம வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்பவுமே ரொம்ப ஜெனரஸ், என்னை பத்தி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்ல வீட்டுக்கு போய் கில்ட்டியா ஃபீல் பண்ணி ஒண்ணுமே பண்ணலையேனம்மா அப்படின்னு நம்மளை குத்திக்கணுமான்னு தெரியல. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படி எல்லாம் இருக்கணும், இருந்தாதான் மற்றவங்களுக்கு எல்லாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவுல நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குது? ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸ்ல பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பிரான்ஸ்ல ரொம்ப பெரிய ஒரு கல்ட். சார்லி சாப்ளின் வந்து பிரான்ஸ்ல பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும் போது இன்னுமே உதறது கை காலெல்லாம். எனிவே, அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னாரு. அடக்கமா தான் இருக்கணும் எல்லாரும். ஓவர் யூட்டிலைஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன இவங்க எல்லா படத்துலயும் இருக்காங்க, இவங்க போரா இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. அதனால நாங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்துல ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணா கூட கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகா அனலைஸ் பண்ணீங்க. இந்த படத்துக்கு வந்து பிரஸ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலா 1 minute ரீலா பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்துல இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்கா ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனா நம்ம ஐபோன்ல பிளாக் ஒரு டென்சிட்டி இதனை பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு போட்டோ எடுத்துட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமா கருப்பு இருந்தாதான் வெள்ளை உலகத்திலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மணன் மாதிரி வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தாதான் நம்ம சினிமால இருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அப்கோர்ஸ் என்ன பேச போறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல, கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்ப நான் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்லயும் கோபி இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாம்ல வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவரும் அந்த கமிட்டில இருப்பாரு. அப்புறம் கொல்லப்பொடி அவார்ட், நேஷனல் அவார்டு உண்டு, அதுலயும் அவரை இழுத்துருவேன். ஸோ ஆனா அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூசுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியா இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பத்தி சொன்னாரு. எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒண்ணு இருக்கும். எப்படின்னா, என்னோட 20கள்ல வந்து நிறைய லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்திருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷன்ல நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷன்ல நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்துல அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்னு சொன்னா யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணிருக்காங்க தமிழ்லயோ இல்ல கன்னடாலயோ அப்படின்னு, ஓ அப்படியா அப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல வந்து கோபி வந்து சொன்னாரு, இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்க லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேற வேலை இல்லை,
6 நாள் என்ன அமெரிக்காவை கூட்டு போய் என்ன கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷன் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமா இட் வுட் ஹவ் பீன் a வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனாலதான் லக்ஷ்மி மேடம் மேல பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்பெல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனா சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சுக்க வேண்டி இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமா ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவன்ல இருப்பாங்க, ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்ல, டேக்கு போயிடுறேன். நான் இல்ல எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு பிளேல ஆக்ட் பண்ற மாதிரி டைலாக் எல்லாம் படிச்சு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்க வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடின மாதிரி நாங்க ஏற்கனவே ரெடியா இருப்போம். ஸோ இட் வாஸ் a யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால என்னோட வேலை வந்து சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறது தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்க பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியா இருப்பேன். ஏன்னா நாங்க எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமால. உங்க கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்க கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். சோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்ல இருக்கும். அத சின்ன யூனிட் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமா சமாளிச்ச கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே we had taken him to an இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்க சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு இவர் வந்து வீட்டுல வந்து தூங்கிட்டாரு ரூம்ல வந்து. காலையில நாங்கெல்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்கு, சாவி இல்ல. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த வேன் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணுல தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கெல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்ன பார்த்த உடனே நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறது அமெரிக்கன் ஷூட்டிங்ல தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்க எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்திருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல. அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்பதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா as a cinematographer. பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது. இந்தியால இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்துட்டு அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீட்ல நாங்க கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற விஷயத்த ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்க வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவுல நீ ஹாலிடேக்கு போனப்ப வீக்கெண்ட் போனதெல்லாம் பத்தி பேசிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையா இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தது. ஸோ அதனால வெளிநாட்டுல ஷூட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியா கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். அந்த வீட்டுல ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலோவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸ்ல இந்த படத்தை முடிச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்க எப்படி ஆடியன்ஸா பார்த்து சந்தோஷப்பட போறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ்
ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டரா இருக்கும்போது நமக்கு வேற ஏதோ தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்திருக்காரு. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்றதுக்கு கேமரா முன்னாடி போறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்ல 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு. எல்லா வேலையும் அவரே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்ல எல்லாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியா உட்காந்து எல்லாரையும் விரட்டலாங்க, அப்படி இல்லை, அவரை தான் எல்லாரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலட்சுமி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யூகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்டே கிட்ட வராம ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாவே அவங்க பாஷையில பேசும்போது அந்த ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணீங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யூகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில வராது அத்தனை பேரை பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசுல வாங்கிக்காம பெர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதுலதான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களை எல்லாம் எதிர்த்து பண்றதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகா பண்ணீங்க. 23 நாள்ல படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள், சான்ஸே இல்ல. I mean to plan and everything. So congratulations, and you won't believe it, in the costume க்கு வந்தவங்க அனிதா, who's our Kenny's sister, amazing. ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியா தான் இது பண்ணாங்க. அதுல அகைன் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கோர்ட் ரூம் டிராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்ல இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல. இப்போ ஆடியன்ஸ் நீங்க எல்லாம் பார்க்கும்போது உங்க கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் that it richly deserves. Thank you. Prakash sir, may I please invite you to present your book Lanka to our very own Suhasini Maniratnam ma'am. Thank you so much, Suhasini ma'am. Always a pleasure listening to you speak. Thank you. And we're very excited to see you as Eliza in Verdict. I'd like to invite the gorgeous, the bold, the beautiful, ungalke therinjirukkum. She does not need an introduction. Ladies and gentlemen, may I now invite Varu. எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சிட்டு இருக்கோமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளவு பேர் இருக்காங்க, சித்ரா சார் இங்க இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் அவர் ஃபிலிம் வெர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலயும் பேசுனது இல்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதுல படிச்ச கொஞ்சம் ஸ்லோவா பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசணும்னா பயங்கரமா ஃபாஸ்ட் பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவா பேச ட்ரை பண்ண அந்த படத்துல. அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏத்து வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கான அந்த ஃபிளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றதா வந்து அந்த படம். So I think here I want to say thanks to Anna. She gave me a lot of courage and challenged me also to be a better actress in சொல்லலாம். And ma'am Suhasini ma'am கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. But I think she's the only one who will say literally she's seen me from this size. So அந்த வயசுல இருந்து I think I've been running behind her all the time. Every time I see her, Suhasini aunty, she always knows me as a kid. And அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. She anything happens, she'll be the first one to message me and say I'm so happy for you சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்க கிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்துல பண்ணி அவர் சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வரது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ்
kept me in your நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். So he was the EP on the project and அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. So thank you Gopis for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So அதனால thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me. And நீங்க சொன்ன மாதிரி ஒரு different version of me. And இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலா ப்ரொடியூசரா இல்ல வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைம்ல வந்து 11 o'clock ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேண்டாம் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவாரு. அண்ட் ஐ திங்க் அவரை வந்து நீ அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அது சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பிளே பாய் இமேஜா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. And all the very best. Welcome to Indian cinema. That's all I can say because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time and I admire your work. And உங்க கூட வந்து ஒர்க் பண்ணதுல வந்து எனக்கு பயங்கரமான ஒரு always an excited feeling and I'm really honored that I got to work with you. And you I'm a massive fan of your writing. I love your writing. And not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always, and to hear such amazing words from you வந்து ரொம்ப I felt very blessed and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. Stay back, ma'am. Can I request you to stay back? Amma, as Prakash sir would like to present his book Lanka. Thank you so much, Varu. We love you always, and we're very, very excited to see you in this film. Agni Entertainment presents The Verdict, May 30th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது.